முக்கிய செய்தி. திருப்பரங்குன்றம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மன்னிப்பு கோரினார் மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் கோரிக்கை விடுத்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் தீபமேற்றும் விவகாரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியிருக்கிறார் மதுரை ஆட்சியர். சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என மதுரை மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்திருக்கிறார். அப்போதைய சூழலில் பொதுமக்கள் பாதிப்படையக்கூடாது என்பதற்காகவே 144 தடை உத்தரவு பிறப்பித்ததாக ஆட்சியர் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. மதக்கலவரம் ஏற்படும் சூழல் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே அந்த 144 தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டதாக மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபமேற்றும் விவகாரத்தில் நிபந்தனையற்ற சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார். அசாதாரணமான சூழல் நிலவியதாலே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை மீற வேண்டும் என்ற எண்ணத்தில் எதுவும் செய்யவில்லை என்று மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார்.